ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கச் சென்ற தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் திரு மனோஜ், திரு விக்னேஷ், திரு முகமது ஆஷிக், திரு ஸ்டீபன் ஆகியோர் வோல்கா நதியில் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு மரணம் அடைந்தது நம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இதுகுறித்து உடனடியாக தமிழக பாஜக சார்பில் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழக மாணவர்களின் உடலை உடனடியாக மீட்டு தமிழகம் கொண்டுவர கடிதம் எழுதினேன். 11 ஆகஸ்ட் மாதமன்று வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் அவர்களிடமிருந்து ரஷ்யாவில் நமது தூதரகம் இதுகுறித்து மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். மேற்சொன்ன அனைத்தும் ஊடக வாயிலாக தமிழக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் வந்துள்ள தகவலின்படி வோல்காடிலிருந்து உடல்கள் மாஸ்கோவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று உடல்கள் இஸ்தான்புல் கொண்டுவரப்பட்டு துருக்கி விமானம் மூலம் 21 அன்று இஸ்தான்புல்லில் இருந்து புறப்பட்டு 22 ஆகஸ்ட் அன்று சென்னை வந்தடையும் என்ற தகவல் வந்துள்ளது. ஒவ்வொரு இந்திய குடும்பங்களுக்கும், அதிலும் தமிழரின் நலனுக்காக அயராது உழைக்கும் நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து கொரோனா காலத்திலும் அயராது நமது கோரிக்கைக்கு விரைந்து செயல்பட்ட தூதரக அதிகாரிகள், தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோரோடு தொடர்பில் இருந்து உடலை கொண்டு வந்து சேர்க்க உறுதுணையாயிருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு டாக்டர் ஜெய்சங்கர் ஜி, மாண்புமிகு முரளிதரன் ஜி அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றும் தாயக பணியில் எல். முருகன்.